வெல்கம் டு குக்கிங் அண்ட் கார்டனிங். ஸோ இன்றைக்கி சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பசங்களுக்கு பாப்கார்ன். முடிஞ்ச வரைக்கும் நான் பாப்கார்ன் வந்து நானே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ ஏதாச்சும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு, பட்டர் இல்லை ஸோ நெய் விட்டுட்டேன். பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ பாப்கார்னை வந்து இது பாப்கார்னுக்குன்னு தனியாக உள்ள கார்னு அது தனியாக வாங்கிக்கோங்க. நார்மலாக உள்ள இந்த மக்காச்சோளம் வந்து பொரியாது ஒழுங்காக. இது வந்துட்டு நல்லா போட்டுட்டு லைட்டாக அந்த சூடு அந்த இது பாப்கார்னில் ஏறினோடனையும் இது வந்து விசிலையும் கழட்டிட்டு உள்ளே உள்ள அந்த வாரையும் கழட்டிட்டு நம்ம வந்து இது மாதிரி குலுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில இந்த மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி 2-3 டைம் ஷேக் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தோன்னா நல்லா ஃபுல்லாகவே பொரிஞ்சிடும். எனக்கு எல்லாமே நல்லா பொரிஞ்சுது. சின்ன குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்க 2 பேர் இருந்ததுனால நான் வந்துட்டு காரம் போடல. அப்புறம் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் பசங்களுக்காக தனியாக கலந்து கொடுத்தேன். பெரிய பசங்க 2 பேருக்கு. நல்லா பொரிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. இப்போவுமே 1-2 வந்துட்டு அப்படியே வெடிச்சுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது ஒரு திருப்தி இருக்கும். பசங்களுக்கு நம்ம வந்து ஓகே ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் மிளகாத்தூளும் பசங்களுக்கு கலந்துட்டு கொடுத்துட்டேன். என் பாப்பா என் தங்கச்சி பாப்பா 2 பேருமே 1 வயசு குழந்தைங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் சும்மா வெறுமனே உள்ளதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பிச்சுட்டு அந்த சாஃப்டாக உள்ளது மட்டும் கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.